me, my constituency. During pandemic situation, I think the Lions, they supported us a lot, that was in my constituency. And there was two hospitals, and they are the people who supported me, like supplying all the equipments to fight Corona. I'm really thankful. And from there, I started my journey with the Lions Group, and even in Madhavaram, we have. I just participated in a function in Velachery. Likewise, like I always used to travel with this Lions. And really thank a lot for giving this opportunity. இங்கே தமிழ்நாடை பற்றி தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே நாங்கள் என்ன செய்கிறோம் என்பது இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்ளாதவர்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்வது ஒன்று தான். ஒவ்வொரு அமைப்புகளும் ஏதோ ஒரு விதத்தில் தங்களுக்கான பங்கை இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காக ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தியாக இருக்கு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஹியூமனிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஹியூமனிட்டியை உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த லைன்ஸ் நான் என்றைக்குமே நான் பார்க்கக்கூடியவன் நான். அந்த விதத்தில் இந்த வருகை தந்திருக்கின்ற மனிதாபம் உள்ள அனைவருக்குமே என்னுடைய வணக்கங்கள். முதலமைச்சர் இன்னைக்கு கொண்டு வருகின்ற ஒவ்வொரு ஸ்கீம்ஸும் பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டியில் நம்ம எப்படி அதை கொண்டு போகலாம். உதாரணத்திற்கு பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் வந்து அன்னைக்கு பாடுபட்ட பத்திரிகையாளர்கள், முன்கள பணியாளர்கள் என்று அறிவித்தார். முன்கள பணியாளர்கள் என்று அறிவித்தது மட்டுமல்ல, அந்த டயத்தில் ஒர்க் பண்ண, அந்த டயத்தில் கொரோனாவெல்லாம் கூட பார்க்காமல் தங்களுடைய லைஃப்பை ரிஸ்க் எடுத்துக்கிட்டு வேலை செய்த அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக 5000 ரூபாய் வழங்கியது மட்டுமல்ல, இந்த கொரோனா காலத்தில் இந்த பணியில் ஈடுபட்ட அந்த முன்கள பணியாளர்கள் இறந்தார்கள் என்று சொன்னால் அவருடைய குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கிய அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசு மிக பெருமை நமக்கு உண்டு. அதே போன்றுதான் நம்முடைய பள்ளி மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் 2 பேரையும் கொரோனா காலத்தில் அவர்கள் இழந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் 5 லட்சம் ரூபாய். பெற்றோர்கள் யாராச்சும் ஒருத்தரை இழந்துட்டாங்க அப்படின்னாங்க அவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட். இதுலேருந்து ஆரம்பித்து குறிப்பாக மகளிர், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி, ஒரு சொசைட்டியோட டெவலப்மெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புற வளர்ச்சி, பெண்களுடைய பொருளாதார வளர்ச்சி. இந்த பெண்களுக்கான பொருளாதாரம் என்று வரும் பொழுது இன்றைக்கு அவர்களுக்கான அந்த உரிமை தொகையை வழங்குவதிலேருந்து சரி, புதுமை பெண் திட்டம் மூலமாக ஹையர் எஜுகேஷன் போகும் பொழுது மாதம் 1000 ரூபாய் வழங்குவதாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அவர் அதை செய்து கொடுத்தலாம். சஸ்டைனபிலிட்டியில் வருது. ஸோ எந்த விதத்திலும் ஒரு குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துவிடக்கூடாது. ஸோ ட்ராப் அவுட்ஸ் ரேஷியோவை கம்மி பண்ணணும். இந்த ட்ராப் அவுட்ஸ் ரேஷியோக்கு என்னென்ன ரீசனாக இருக்க முடியும், ஸோ அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆக அந்த விதத்தில் மேடம் வாஸ் ஃபீல் லைக் திஸ் த 6th ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அண்ட் நாங்களும் அஸ் அ டிஎம்கே பார்ட்டி 6th டைம் இந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு பொறுப்பை எங்களுடைய எஜமானர்களாக இருக்கின்ற எங்களுடைய மக்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதை முறைப்படி செய்ய வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கின்றவர் நம்முடைய முதலமைச்சர். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், 2022 மட்டும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியோட எண்ணிக்கை 647. ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு முழுவதும் 8549 கிலோமீட்டர் அவர் பயணம் செஞ்சிருக்கார் ஒரு வருஷத்தில். ஒரு முதலமைச்சர் நினச்சிருக்காருன்னா வெறும் செக்ரட்டரியேட்டில் மட்டும் உட்காந்துட்டு இந்த ஆர்டர் போட்டு அமைதியாக இருக்கலாம். இன்றைக்கு 2 நாட்களாக மழை பெய்கின்றது, நேரடியாக களத்துக்கு செல்கிறார், அங்கே என்ன பிரச்சனை என்று பார்க்கின்றார், வார் ரூமுக்கு போகிறார், வார் ரூம்லேருந்து தொலைபேசியின் மூலமாக அங்கங்கே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனையை உள்வாங்கி கொண்டு அதை உடனடியாக தீர்த்து வைக்கின்ற பணியில் உடனடியாக அப்படியே ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் அப்படியே நாட்டையே மாற்றி காட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தா அது யாராலையும் முடியாது. வி ஆர் த பொலிட்டீஷியன்ஸ், வி ஆர் நாட் த மெஜிஷியன். பட் ஆனால் அந்த சஸ்டைனபிளாக அழகாக அதை கொண்டு போக வேண்டும் எல்லா விதத்திலும். இன்றைக்கு ஆல்மோஸ்ட் இந்தியாவிலே நம்பர் 1 முதலமைச்சர் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் என்று நாம் பேர் வாங்கிப்போம் என்று சொன்னால் அதற்கான பேராமீட்டர்ஸ், அது வந்து பொருளாதாரமாக இருந்தாலும் சரி அல்லது கல்வியாக இருந்தாலும் சரி, அது ஒரு கவர்மெண்ட்டோடைய அந்த ப்ராசஸ் எப்படி, அந்த கவர்னிங் ப்ராசஸாக இருந்தாலும் சரி, ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, இந்த பேராமீட்டர்ஸ்லாம் நாங்கள் ஒவ்வொருத்தருக்கு இதுலேயும் நாங்கள் ஒரு மைண்ட் ஸ்டோன் நாங்கள் வந்து அங்கே வச்சுட்டே போயிட்டே இருக்கோம். நாங்கள் இது நாளைக்கு இன்னைக்கு நாங்கள் கொண்டு வருகின்ற திட்டங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தெரியாது, ஒரு 10 வருஷம் கழிச்சு இருந்தால் அப்போ யாருப்பா முதலமைச்சராக இருந்தால் இந்த திட்டத்தை அன்னைக்கே அவங்க யோசிச்சிருக்காங்க பாருப்பா, பெரிய விஷயம்ப்பா. ஏன்னா கலைஞர் நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் 96 கம்ப்யூட்டர் பார்க்கறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. எனக்கு 96 அதுக்கான பாலிசியை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தான். அவருடைய இந்த நூற்றாண்டில் இது மாதிரியான கான்ஃபரன்ஸ் 6th கான்ஃபரன்ஸ் இங்கே நடக்கிறது. உள்ளபடியே இந்த கான்ஃபரன்ஸில் கலந்து கொண்டிருக்கின்ற
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே இந்த இடத்தில் நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போறீங்களோ இதற்கான அவுட்புட் கண்டிப்பாக நாளைக்கு பத்திரிகையில் வரும் பொழுது இது சில நேரங்களில் எங்களுக்கே இது மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஏன் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டில் இதை ஏன் நம்ம கொண்டு வந்தால் என்ன அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கும் இது மிகப்பெரிய லைக் யூ பீப்புள் ஆர் கோயிங் டு எஜுகேட்டர்ஸ் ஆன் திஸ் அப்படிதான் நான் பார்க்குறேன் நான். ஸோ அந்த விதத்தில் இந்த கான்ஃபரன்ஸை தொடங்கி வைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என்கின்ற வகையில் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.